சித்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு வழி, உன்னுடைய வினை எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, நீ பாட்டுக்கு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணு, உன்னுடைய வினை கர்மா ஓடி போயிருங்கிறாங்க. அப்போ சித்தனை எவன் ஒருவன் சரணாகதி அடைகிறானோ, சித்தனிடம் எவன் ஒருவன் வருகிறானோ அவனுடைய கர்மா இல்லாமல் போகும். எப்படி இல்லாமல் போகும்? நெல் இருக்குது, ஒரு கைப்படி நெல் வச்சுருங்க, அது முளைக்கும் தண்ணியை தெளித்தோம்னா. சித்தர்கிட்ட வந்தால் அவர்கள் பார்வைப்பட்ட உடனே அது முளைக்கும் தன்மை எரிஞ்சு போகும். அவித்த நெல் முளைக்காது. சித்தர்கள் பார்வைப்பட்டால் உங்கள் வினை அப்படியே தான் இருக்கான், ஒரு கைப்படி நெல் அப்படியே தான் இருக்கான், ஆனால் அதனுடைய முளைக்கும் தன்மை போயிடும். அதே போல் உங்களுடைய வினை மறுபடி வேலை செய்யுங்கிற தன்மையை இழந்துடும். அதனால தான் சித்தர்கள்ட்ட வாங்க, அவர்கள் எல்லாத்தையும் உங்களுடைய வினைகளை எல்லாம் போக்கி நல்லதே செய்வார்கள் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இதான் வினையின் பற்றிய பயப்பட வேண்டியதில்லை. 4 என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும். ஒன்றும் செய்யாது. சித்தர்களை நாடி வந்துட்டால் 4 கோலும் எதுவும் ஒன்றும் செய்யாது, அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அம்பாள் சொல்கிறா, இந்த கிரகங்கள் மற்றைய ஏவல் செய்யக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் என்னுடைய சுண்டு விரலுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு அம்மா சொல்லுது. அப்போ அம்பாவை தொழும்போது அவருடைய மாபெரும் சக்திக்கு முன்னே இந்த சின்ன சின்ன சக்திகள்லாம் ஓடி போயிடும். அதனால் பரிகாரம் அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் ஓட வேண்டியதில்லை. ஒரு பரிகாரம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த 1 லட்சத்தில் ஒரு 10,000 மாத்திரம் அனாதை ஆசிரமத்துக்கோ குழந்தைகளுக்கோ அல்லது அன்னதானத்துக்கோ கொடுத்துட்டு உன் வேலையை நீ பாட்டுக்கு பாரு, சித்தர்கள் பார்த்து கொள்வார்கள். பயப்பட வேண்டாம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ என்பது தான் நம்முடைய திருமறைகள் சொல்லக்கூடிய விஷயம். பலர் கோயிலுக்கு வருகின்றார்கள் அல்லது இங்கே ஞானபீடத்துக்கு வருகின்றார்கள். பல்வேறு பிரச்சனைகள், மல்டிஃபேரியஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. பிரச்சனைன்னா 1 2 இல்லை, சிக்கலான பிரச்சனைகள். இதை இப்போ மனிதனுடைய எதிர்பார்ப்பும் வேண்டுதலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், சாமி உண்டியில் 100 ரூபா போட்டேன், என் பிரச்சனை உடனே தீர்ந்துடணும். சில பேர் எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துட்டா உங்களுக்கு 10 ரூபா காணிக்க கொடுக்குறேன். ஆனால் பிரச்சனைகளுடைய வடிவமும் அது தீரக்கூடிய காலமும் மனிதனுக்கு மனிதன் வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ மனிதன் எப்படி பழகிவிட்டான் என்று சொன்னால், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு,